லாஸ்ட் வீக் ஃப்ரைடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்பம் செஞ்சேன். ஆப்பத்துக்கு மாவு நான் தான் அரைச்சேன். ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால ஆப்பம் மாரி இல்ல. தோசை மாரி தான் இருந்துச்சு. மணி 10:30 ஆச்சு. குட்டீஸ்கள எழுப்பி விட்டு அவங்களுக்கு பிரெட் டோஸ்ட் மாரி எக், சுகர், மில்க் போட்டு நல்லா அடிச்சுட்டு பிரெட்ட டிப் பண்ணி தவால போட்டு 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்து குடுத்துட்டேன். லஞ்சுக்கு ஆட்டுக்கால் பாயா. நான்வெஜ்னாலே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போதும். டக்குன்னு செஞ்சிடலாம். அப்படிதான் அன்னைக்கும். ஃபர்ஸ்ட் ஆட்டுக்கால குக்கர்ல போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் சால்ட் போட்டு வேக வச்சுட்டேன். இன்னொரு பேன்ல ஆயில் ஊத்திட்டு பட்டை, கிராம்பு, வெங்காயம் போட்டு வதக்கிக்கங்க. வெங்காயம் வதங்கினோட கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டு பச்சை வாடை போகிற வரை வதக்கிட்டு தக்காளி, பச்சை மிளகாய், கத்திரிக்காய், ஆட்டுக்கால். கத்திரிக்காய் போடலாலும் நோ ப்ராப்ளம். இது கூட மிளகாய் தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய்லாம் வெந்ததுக்கு அப்புறம் அரைச்ச தேங்காய் சேர்த்து தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கங்க. இது நல்லா கொதி வந்தோன்னா கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாயா ரெடி. கால் வேக வச்ச தண்ணீரையும் வெங்காயம், தக்காளி, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், சால்ட், கொத்தமல்லி போட்டு கொதிக்க வச்சு இறக்கிடுங்க. லஞ்ச் ரெடி. இந்த சாலட் என் பெரிய பொண்ணு செஞ்சது.